இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி, தட் இஸ் எனி டேலண்ட் இருக்குன்னா பணம், கொள்ளை எடுத்த பணம், அந்த பணம் இருக்கிறதால அரசியல், அரசியலால் சினிமா. இதே மூஞ்சியை வேறு யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் இவனை வந்து ஒரு ஹீரோவாக எடுப்பாங்களா? கிடையாது. புரியுதுங்களா? நான் ஓப்பனாக பேசுகிறேன், ஏன்னா ஃப்ராங்காக பேசுகிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ வந்து இவங்களுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி பணம் இருக்குது, ஒரு ரெட் ஜாயிண்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, ப்ளஸ் அந்த பதவி இருக்குது. இதை வச்சுட்டு இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த சினிமா மூலிமா வந்து அவங்க நல்லா தான் அழகாக தான் பிளான் பண்ணுறாங்க. இதில் ஒன்றும் தவறு கிடையாது, அவங்களுக்கு ரைட் இருக்குது. தவறு பிளான் பண்ணுறது தப்பே கிடையாது. பட் இந்த மாதிரி மூஞ்சிங்கெல்லாம் நம்ம பார்த்து இதுங்களெல்லாம் சகிச்சு இருக்கணும்னா இது நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்து. ஒரு என்ன சொல்கிற அவல நிலை. ரியலி இட் இஸ் வெரி இரிட்டேட்டிங். ஏன்னா அந்த மூஞ்சி நீங்கள் முதல் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் இது பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை அந்த அந்த இன்ப நிதி பையனை நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லுக் லைக் அன் ஏலியன் ராட் மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் ஏதோ கலர்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஆள் கொஞ்சம் பாலிஷாக வந்திருக்குது. இந்த மூஞ்சிங்களெல்லாம் நம்மளுக்கு ஒரு தலைவர் இல்லை பதவியில் உட்காந்து கடவுள் நிஜமாகவே மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சூடு சொரணையே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இவனை மறுபடியும் ஒரு தலைவரை ஏற்றுக்கிட்டு அரசியல் பண்ணாங்கன்னா நாடு குட்டிசவர் ஆகிடும். ஐம் சாரி ஐ ஹேவ் டு யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் பிகாஸ் எவ்ரிதிங் ஹேஸ் எ லிமிட். மற்றவங்களுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம் பேசுறதுக்கு. இவங்க எல்லாம் பண்ணுறது எல்லாமே ரைட்டுன்னு சொல்லி எல்லாரையும் ஏற்றுக்கணும்னு தேவையில்லை.